நான் தான் கன்னியாகுமரி ராஜு. ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளோட நண்பன் உலக சுத்து வாலிபன் அவனோட. ஸோ மேலே போயிட்டு மேலே எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீ பேசு, நீ தான் பேசி ஆகணும். பார்த்தீங்க இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எந்த மாதத்தில் எந்த பிளேஸில் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் கரெக்டாக கணிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டு போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். போட்டிங் எங்கெல்லாம் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் ஸ்டாச்சு 2 பிளேஸுக்கு தான் இங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ அப்லோட் பண்ணுறேன். சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மைக்கு கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன். ஸோ மைக் வாங்கினதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. கூடிய சீக்கிரத்தில் நாய்ஸ் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. நான் இப்போ போயிட்டுருக்க ஸ்பாட் உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறதுக்கான பிளேஸ். நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. போய் ரொம்ப வருஷம் ஆகுது, வழி மாறி போயிட்டோம். இதுதான் போட்டிங் போகிற ஸ்பாட். இங்கே மெயின் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்பெஷல் டிக்கெட் இருக்குது 200 ரூபா. நார்மல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. நாங்கள் நார்மல் டிக்கெட்லேயே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் சரியான கூட்டம். பார்த்தா தெரியும், வேறு லெவல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. உள்ளே வரதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் 2 இருக்குது. பர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வருதுங்க. ஸ்பெஷல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா வருது. நம்ம நார்மல் டிக்கெட்டில் வந்ததுனால கொஞ்சம் கூட்டத்தில் பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம், உள்ளே போய்ட்டு வேறு லெவலில் இருக்கும். என்ஜாய் பண்ணலாம் வாங்க. கரெக்டாக எங்களுக்கு முன்னாடி வந்தவங்கள வரைக்கும் விட்டுட்டாங்க. எங்கள் 2 நேரம் கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க ஒரு வழியாக. நாங்கள் போட்டு போய்ட்டுருக்கோம். போட்டு வேறு லெவலில் இருக்குது, பெருசாக இருக்குது. நான் உங்களுக்கு போட்டை காமிச்சு வரேன். குதிக்க போகிறானோ இதை பிளான் பண்ணோம். பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா கண்டென்ட் வேண்டி என்ன சாடியாக பார்க்குறேன்னு கேட்கும். அப்போல்லாம் இல்லை மச்சான், நீ இருந்தால் தான் நமக்கு கண்டென்ட் கிடைக்கும். பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. பெரிய போட்டே வேறு திருவள்ளுவர் பெருசாக இருக்குல்ல போட்டு. ஆனால் விருப்பத்தையெல்லாம் போட்டில் ஏற்ற மாட்டாங்க. ஹலோ கைஸ், நான் தான் கன்னியாகுமரி ராஜு. ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளோட நண்பன் உலக சுத்து வாலிபன் அவனோட சேனலில் வந்து பேசுகிறோம். என்னென்னா, இன்றைக்கி கன்னியாகுமரி வீடியோ எடுக்கிறது வந்திருக்கோம், ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. இவனோட சேனலில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களும் சேர்த்து பண்ணிடுங்க. ஐயோ, ஒரு ஆட்டியாரு. ஓகே மச்சான், வேறு லெவலில் பண்ணிட்டுருக்கான். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் கஷ்டப்படியான். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறான். நிறைய ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி வாரான். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். நான் இல்லை, மச்சான் சுற்றி காட்ட போகிறேன். கன்னியாகுமரி கிரிக்கெட்டர் ராஜு வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. நீங்கள் கண்டிப்பாக லிங்க் கொடுப்பேன். கீழே தரேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கான், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அவனே போடாட்டேன், நானே போய் போட்டுருவேன். செக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்கேன். வேறு வழியாக போட்டை கிளம்பிடுச்சு. போட்டு கிளம்பியாச்சு. அந்த போட் என்னென்னா போயிட்டு ரிட்டன் இங்கே வருது. திருவள்ளுவர் சிலைக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து இங்கே ரிட்டன் வருது. இப்போவே எனக்கு அந்த போட்டில் குதித்து ரிட்டன் போயிடலாம் தான் தோணுது. இருந்தாலும் இருக்க விட மாட்டான். இங்கே போய் தான் ஆகணும். திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம் போயிடுவோம். நிறைய பேர் திருவள்ளுவர் சிலை அப்படியே காட்டி தரோம். பகுதியா தேவைன்னா போய் எடு, நான் எடுக்க மாட்டேன். நம்மளே காலத்தை வீடியோ எடிட் பண்ணி இருந்தவனை கூட்டிகிட்டு வந்துட்டு டிக்கெட் எடு. ஐ டோன்ட் நோ. ஹலோ கைஸ், என்னென்னா மச்சி வந்து ரொம்ப கஷ்டப்படியான் இந்த சேனல் வேண்டி. மொத்தம் 3 சேனல் வச்சுருக்கான். அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் அந்த சேனல் ரன் பண்ணுறதுக்கு. அவனோட எஃபெக்டை கண்டிப்பாக போடுறான் இந்த சேனலில். நிறைய அவமானங்கள், நிறைய ஒரு கஷ்டங்கள், அது எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. இருந்தாலும் அவன் வந்து இதில் ஏதாச்சும் பண்ணி சாதிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறான். நான் யூடியூப் சேனல் தொடர்றதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு டைம் நம்பர் நான் வாங்கி நிறைய ஹெல்ப் கேட்டேன். எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். இப்போ நான் நல்லா இருக்கும்போது அவனும் நல்லா இருக்கான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னென்ன முடிஞ்ச சப்போர்ட்டை நான் பண்ணுவேன் அவனுக்காண்டி. காய்ஸ், அப்படி டிக்கெட் எடுத்துகிட்டு விவேகானந்தர் ராக்கை ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சமாக தலைவர் எங்கேயோ பூந்து போகிறாரு.
ஆமாம் இடையில இடையெல்லாம் ஏற அடி போடுறாரு. நாங்கள் அப்படி விவேகானந்தர் ரீச் பண்ணிட்டோம். இனி எப்படி போகணும் வழி தெரியல. நான் அங்கே ஓடி போகணும்னு நினைக்கிறேன். அங்கே வழி இருக்குது. நாங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறோம். வீடியோவில் ரொம்ப நேரம் இந்த மூஞ்சியை காட்டிகிட்டு இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, தெரியும். கைஸ் உள்ளே வந்தாச்சு. அங்கே வரும்போது நாங்கள் எங்களால் பேச முடியல, ரொம்ப காற்று. அதான் இந்த மாதிரி ஒரு மண்டபத்துக்கு கீழே நின்று நல்லா குளிர்ந்த காற்று அடிக்குது, சூப்பராக இருக்குது. என்னன்னா இங்கே வந்து பேசுகிறோம், நீ பேசு வாட்சா, நீ தான் பேசி ஆகணும். பார்த்தீங்களா என்ன பேச விடாமல் பேசுன்னு சொன்னால் எப்படி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சவுண்டு. அந்த நாய்ஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்கல. ஸோ மேலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் இந்த மாதிரி ஒரு மண்டபம் பக்கத்தில் இருந்துட்டு சூஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் மேலே, அதாவது மேலே தான் அந்த மண்டபம் இருக்குது. மண்டபத்துக்கு போகிறதுக்கான அந்த டவுன் கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இங்கே இருந்தால் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ மேலே போயிட்டு மேலே எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே போகிறோம். மேலே போயிட்டு மேலே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியூ உங்களுக்கு காமிக்கிறோம், பாருங்கள். முடிஞ்சவங்க அங்கே போகும்போது ரொம்ப காற்றாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. மேலே போனால் ரொம்ப நாய்ஸாக இருக்குது. மேலே பேசுகிறது எதுவுமே கேட்கல, அந்த மாதிரி சவுண்ட் இருக்குது. முடிஞ்சாலும் அப்போ என்ன பேச மாட்டாங்க. மேலே போகும்போது எப்படின்னு தெரியல, காற்று இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். மேலே போன அப்புறம் கண்டிப்பாக சவுண்ட் இருக்காது. இதே மாதிரி தான் நாங்கள் பேசுகிற க்ளீனாக கேட்கலாம். கீழே போகிற வழியில் கண்டிப்பாக நாய்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. உள்ளே போயிட்டு உள்ள வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவன் பேசியது உங்களுக்கு கேட்டுருக்காது. போ திரும்பி பார்க்காம போ, நடந்து போ. கொஞ்சம் நல்லா மச்சானையாண்டி கண்டிப்பாக உயிரை கூட கொடுக்குறான். அவனையாண்டி வீடியோ எடுக்க வந்திருக்கேன். என்னென்ன மச்சி சொல்லி மச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணி. இது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. உள்ள அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போ. ரொம்ப அமைதியான இடம். உள்ள வீடியோ எடுக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. தெரியாமல் இப்போ இதுவாக எடுத்துகிட்டு இருக்கோம். இதுதான் உள்ளாடி இருக்குது விவேகானந்தர் ஸ்டாச்சு. வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ பெரிய அளவு ரொம்ப பெரிய கிளிப்பு ஆட் பண்ண முடியலை. ஸோ கொஞ்சோண்டு ஜஸ்ட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளிப் மட்டும் தான் எடுத்திருக்கோம். மற்றபடி உள்ளாடி கிளிப் எடுத்து ஆட் பண்ண முடியலை. ஸோ முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு கிளிப்பு ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இந்த மாதிரி தான் இருக்குள்ள அலோட் கிடையாது. இருந்தாலும் வெளியே நின்று தான் எடுத்துருக்கேன், உள்ளே போகலை. ஃப்ரெண்டில் நின்றுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பாட்டு மட்டும்தான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காற்று சவுண்டு இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக ஆள் இருக்குது. மேலே பார்த்தோன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கே பைக் வச்ச இடத்துல பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளாடி வந்து பார்த்தோன்னா ஒரு சரியான கூட்டம். இங்கே வந்திருக்கோம். இங்கே பெரிய அளவு ரொம்ப விசேஷமாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஸ்டாச்சு இருக்குது. அதை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் முடிஞ்ச அளவு கொஞ்சோண்டு எடுத்திருக்கோம். அதை கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். மற்றபடி பார்க்கக்கூடிய பிளேஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்காம காசு சேர்த்து வச்சுட்டு எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ கன்னியாகுமரிக்குள்ளாடி இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பிளேஸ். நாங்களே கன்னியாகுமரிக்குள்ளாடி இருந்துட்டு இப்போ தான் இந்த இதை பார்க்குறோன்னு சொல்லும்போது எங்களுக்கே கொஞ்சம் கேட்குறதுக்கு அதிகமாக தான் இருக்குது. இல்லை நான் 2 டைம் இங்கே வந்துருக்கீங்க, போயிடலாம் உள்ளே வந்துட்டு இதெல்லாம் இருக்கா மச்சான்னு கேட்க. அந்த மாதிரி இவன் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோம். நல்லா இருக்குது பிளேசஸ். இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எந்த மாதத்தில் எந்த பிளேஸில் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் கரெக்டாக கணிச்சிருக்காங்க. சன்ரைஸ் கேலண்டர் அந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக இது ஏப்ரலில் எங்கே சாரி இது மே மந்த். மே இன்னும் இங்கே இருக்குது. மேல கரெக்டாக இந்த மாதிரி இந்த ஸ்பாட்டில் தான் சூரியன் உதிக்கும். அந்த இடத்துல கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த காலத்திலே கணிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வேறு லெவல், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபுல்லாகவே
ஷூட் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு தியான மண்டபம் இருக்குது அப்படின்னு. தியான மண்டபத்து பக்கத்தில் தான் முதல்ல வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே உள்ளாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பழனி படிக்கட்டு மாதிரி பெருசாக இருக்குது, இறங்கி போக கொஞ்சம் கஷ்டம்தான். தியான மண்டபம் பக்கத்தில் வந்துட்டு இங்கே உள்ளாடி போயிட்டு பேசக்கூடாது, மொபைல் உள்ளாடி கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் வந்து வெளியில் சொல்கிறேன் கண்டிப்பாக. நான் இப்போ உள்ளே போகிறோம் தியான மண்டபத்துள்ள. இது பார்த்திங்கன்னா தியான மண்டபம். இங்கே உள்ளாடி போயிட்டு நாய்ஸ் அலோவ் கிடையாது, தயவுசெய்து சத்தம் போடாதீங்கன்னு. ஸோ நம்ம கண்டிப்பாக மொபைல் கொண்டு போட மொபைல் சைலண்டில் போட சொல்கிறாங்க போகும்போதே. ஸோ மொபைல் நாங்கள் சைலண்டில் போட்டு உள்ளாடி போகிறோம். உள்ளாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப 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 அமைதியாக இருந்த ஒரு சூழல் உள்ளாடி இருக்குது. இந்த வீடியோ கிளிப்பிங்லேயே உங்களுக்கு தெரியும். உள்ள ஜஸ்ட் ஓம் அப்படின்ற ஒரு அந்த மந்திரம் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு, மற்றபடி பின் ட்ராப் சைலன்ஸ் அந்த மாதிரி அமைதியாக இருக்குது. அஜு உள்ளே இருந்து எழும்பி வர்றதுக்கான மனசே கிடையாது. ஸோ எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டேன். வேறு நெக்ஸ்ட்டு நமக்கு நிறையா வீடியோஸ் எடுக்கணும். நிறைய ஒரு கஷ்டமான ஒரு டைமில் இருக்கீங்க, அதான் உள்ள ஒரு அமைதியான ஒரு இது இருந்தால் அங்கேருந்து வர மனசு வரல. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு வேறு லெவலில். கண்டிப்பாக அதான் ரிலாக்ஸ் ஆகும், மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட். திருவள்ளுவர் ஸ்டாச்சுவுக்கு போக முடியாது, ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டு, ஸோ அந்த ரீசன்னால் கண்டிப்பாக திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாரி காய்ஸ், இன்னொரு நாள் தான் கண்டிப்பாக வரணும் இதுக்காக. அப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இது மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சும்மா வேற லெவலில் இருக்குங்க ஸ்பாட்டு, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பாட்டு. அப்படி இல்லை, நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பாட்டு. திருவள்ளுவர் சிலைக்கு போக முடியல காய்ஸ், ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா அங்கே ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிறனால போக முடியலை. சாரி, நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக அஜு வருவோம் கூட வந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம், பாருங்கள் காய்ஸ். அப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டோம். உள்ளாடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மச்சான் சொல்லுவோம். எப்படி இருந்துச்சு மச்சான்? நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்ச இடம் என்னென்னா அந்த இது அமைதியாக இருந்துட்டா, அது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஸ்பாட்டு. எல்லாருமே நம்ம சேனல் வந்திருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பிளேஸ்னால் நம்ம கன்னியாகுமரி. 2 ஸ்பாட்டுமே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா பார்க்க முடியலை எங்களால். பட் நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் வாங்க, வந்து கன்னியாகுமரியில் அந்த பிளேஸை பாருங்கள் கண்டிப்பாக.